வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். முதல்ல இந்த பில்லி சூனியம்னா என்ன, இதெல்லாம் உண்மையா? பில்லி சூன்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்குது. அவங்களுடைய யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தை மாற்றி, அவயங்களுடைய சக்தி ஓட்டத்தை மாற்றி, வர்மங்களுடைய சக்தி ஓட்டத்தை மாற்றி மிக பெரிய ஒரு மனிதனாக சக்தி பீடமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை முறைக்குத்தான். ஸோ ஒருத்தர் பில்லி சூனியம்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அறிகுறிகள் அதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சார்? 5 விஷயம் இருக்குமா. நம்பர் 1, ஸோ இந்த 5 அறிகுறி நம்ம ஃபேமிலியில் நம்ம சுற்றுலா யாருக்காவது இருக்குன்னா நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு கர்ம வினை, செய்வினை ஏதோ செஞ்சுருக்காங்கன்னா. இதை ரொம்ப சுலபமாக நீக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி பில்லி சூன்யம்லாம் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாகவே இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். குங்கிலிய விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்துக்கு எந்த கோயிலுக்கு போனால் அதுக்கான தீர்வு கிடைக்கும்ன்றதை பற்றி நம்ம டாக்டர் கௌதமன் கிட்ட பேசியிருந்தோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் உண்மையா? அண்ட் இந்த மாதிரி பில்லி சூனியம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன? அண்ட் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம வெளில வரணும்னா எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்ற கேள்விகளாக இன்னைக்கு நம்ம டாக்டர் கௌதமன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பில்லி சூனியம்னா என்ன, இதெல்லாம் உண்மையா? பொதுவாக நமக்கு எப்போவுமே நியூட்டனுடைய விதி தான். ஒவ்வொரு ஆற்றலுக்கும் அதற்கு இணையான எதிர்மறை ஆற்றல் உண்டு இல்லையா? அந்த மாதிரி நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நிச்சயமாக கெட்டதுங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை நம்ம பார்க்கணும். அதே போல் ஸ்பிரிச்சுவல் மெடிசன் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு சாதாரண மனிதனை அவருக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை புரிந்து அந்த பலவீனங்களை மாற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை கொண்டு அவங்கள மிகப்பெரிய ஆற்றல் சக்திகளாக மாற்றக்கூடிய ஒரு முறைக்கு தான் இன்றைக்கு கர்ம சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சையாக நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத 2 வகையில் பார்ப்போம். ஒன்று அவங்களுடைய ஃபிசிக்கல் க்ரோத் எப்படி இருக்குது, இன்டலெக்சுவல் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை அந்த பையனுக்கு கிரகாச்சாரங்கள் படி அந்த அரசை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு, நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பலமற்ற ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வருது அப்படின்னும்போது அந்த குழந்தையை பலமாக மாற்றுவதற்காக அவங்களுடைய யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டத்தை மாற்றி, அவயங்களுடைய சக்தி ஓட்டத்தை மாற்றி, வர்மங்களுடைய சக்தி ஓட்டத்தை மாற்றி மிக பெரிய ஒரு மனிதனாக சக்தி பீடமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை முறைக்குத்தான் கர்ம சிகிச்சைன்னு பேர் அதுக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ராமாயணம் பார்க்குறீங்க. ராமாயணத்தில் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது இந்திரஜித் ஒரு இரவு பூஜைக்காக போகிறார். மகாபிரத்யங்கராவை வணங்கி அவங்கக்கிட்டேருந்து ஒரு வரத்தை வாங்கிட்டால் அவனை ராமராலோ லக்ஷ்மணனாலோ ஹனுமானாலோ யாரையும் வெல்ல முடியாது. சரிங்களா? இது ஆக்கல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கர்ம சிகிச்சை இது. அப்போ இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூஜை நடக்க விடாமல் தடுத்து அவரை பலமிழக்க செய்து அந்த போரில் அவங்கள ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் எல்லாமே நான் நல்லது தான் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குது. என்னோடய பிஸ்னஸ் நான் நல்ல திறமை, எனக்கு நிறைய பணம் வசதி எல்லாம் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நஷ்டம்தான் வருது, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அப்போ இந்த கர்ம சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சைக்குள்ளே நம்ம போகும்போது
நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து அந்த பலவீனங்களை பலமாக மாற்றிக்கொள்வதற்கு தேவையான உடலையே ஒரு சாதாரண மனுஷனோட உடம்பை எனர்ஜி பெற்ற ஒரு பெரிய ஒரு சக்தி பீடமாக மாற்றுவதற்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு தான் கர்ம சிகிச்சைன்னு பேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நல்லதுக்கு ஈக்குவலான ஒரு கெட்ட சக்தியும் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை அடுத்தவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கூடிய ஒரு விஷயமாக மாற்ற ஆரம்பித்த பிறகு தான் இதற்கு இந்த பில்லி, சூனியம், இந்த மாதிரி நிறைய பேர் கொண்ட ஆக்கல் ப்ராக்டிசஸ் இருந்து வந்திருக்கிறத பார்க்குறோம். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இன்றைக்கி ரோமோட ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம், க்ரீக்கோட ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். ஆக்கல் ப்ராக்டிசஸ்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரபஞ்சம் நமக்கு நிறைய சக்திகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சக்திகளை நல்ல வழிக்கும் நம்ம பயன்படுத்த முடியும், கெட்ட வழிக்கும் நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு அணுகுண்டு இருக்குது, அதை அழிப்பதற்கும் பயன்படுத்தலாம். அதே அணுவை பிளந்து எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணி ஒரு மொத்த நாட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அந்த ஆக்கல் ப்ராக்டிசஸ் எல்லாமே. இதை முறையாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவு நேர்மறை ஆற்றல்களையும், இதை தவறாக பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட நபரையோ தொழிலையோ அல்லது மக்களையோ அழிக்கக்கூடிய ஆற்றலையும் இதால் பெற முடியும். சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு, நிறைய ரிசர்ச் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, நிறைய ரிசர்ச் கம்ப்ளீட்டாக நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்காம இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த பில்லி, சூனியம், மந்திரம், தந்திரம் இது எல்லாமே உண்மைங்கிறது தான் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சயின்டிஃபிக்கலாக முயற்சிகள் எடுத்தும் பெருசாக அதை கண்டுபிடிக்க முடியலன்றதை சொல்கிறீங்க. ஸோ ஒருத்தர் வந்து பில்லி சூனியம்னால அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அறிகுறிகள் அதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சார்? 5 விஷயம் இருக்குமா. நம்பர் 1, ஃபிசிக்கலாக அவங்களால பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு உடம்பு வலி வருது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எக்ஸ்ரே, ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, எவ்ரிதிங் லுக்ஸ் நார்மல். டாக்டர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு ஒன்றும் உடம்புல இல்லை, சத்து குறைபாடாக இருக்கும், சத்து மாத்திரை சாப்பிடுங்க. சத்து மாத்திரை சாப்பிட்றீங்க, ஸ்டில் குணமாகலை. 1 டாக்டர், 2 டாக்டர், 3 டாக்டர், 4 டாக்டர் போயிட்டே இருக்கீங்க, ஆனால் உடம்புல இருக்க நோய் மட்டும் குணமாகலை. பெஸ்ட்டு டாக்டர் இந்த சிட்டி, பெஸ்ட்டு டாக்டர் இந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்து கூட ஏன்னே கண்டுபிடிக்க முடியல. இதுதான் சூனியம் நம்ம உடம்புல நமக்கு கெட்டது செய்யணும்னு கர்மம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, உங்களோட ஹெல்த்து டிட்டோரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன் வந்து நோய் வந்து இருக்குன்னு, நோய் இருக்கா இல்லையாங்கிற புரிதலே ஃபஸ்ட்டு கிடையாது. திடீர்னு பார்த்தா ஒரு 1 இயர் டைமில் ஆள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நொடிச்சு படுத்த படுக்கையாகக்கூடிய நிகழ்வு. உயிர் போகாது, ஆனால் படுத்த படுக்கையாகவே கஷ்டப்பட்டு. இது 2வது அறிகுறி. 3வது, நல்ல ஆரோக்கியமான மனநிலையிலிருந்து எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் சண்டை, எதை பார்த்தாலும் சச்சரவு, அம்மா கூட சண்டை போடுறது, அப்பா கூட சண்டை போடுறது, தங்கச்சி கூட சண்டை போடுறது, மனைவி கூட சண்டை போடுறது, அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்தணுன்னே தெரியாமல் தொடர் கஷ்டத்திலேயே எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நாமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. காலையில் குடிகாரங்க சொல்கிற மாதிரி, இன்றைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைக்கி நான் குடிக்க மாட்டேன், சாயந்தரம் பார்த்தா எப்படா கடை திறப்பான்னு உட்காந்து குடிக்கிறது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இது 3வது. 4வது ரொம்ப முக்கியமானது, உலகத்திலிருந்து நம்மை நாமே பிரித்து கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து திடீர்னு நீங்கள் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனாக மாறுறீங்க. கோடீஸ்வரனாக மாறும்போதும் உங்களோட தர்மத்தை விடாமல் நீங்கள் முறையாக எல்லாருக்கும் மரியாதை, நல்லது செய்கிறது, தானம் செய்வது, தர்மம் செய்வது எல்லாமே செய்து கொண்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லா செல்வமும் இழந்து திருப்பி பழைய நிலைமைக்கு அல்லது பழையதை விட மோசமான நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் அடைகிறீங்க. காரணமே இருக்காது, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கோம், எல்லாமே நல்லாயிருக்கும், எங்கே தப்பு நடந்ததுனே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் எல்லாத்தையும் இழந்துடும். இந்த ரியல் எஸ்டேட்டில் நம்ம பொதுவாக பார்ப்போம், நல்லா இம்ப்ரூவ் ஆகி வருவாங்க, சட்டுன்னு பார்த்தா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி விற்காது. அப்படியே காரு பங்களான்னு இருந்தவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே காசை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகக்கூடிய அளவுக்கு, 2 வீலரில் போகக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அது எதனால் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ப்ராப்பர்ட்டி ப்ரைமாக இருக்கும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க, ஆனால் பிஸ்னஸ் மட்டும் நடக்கவே நடக்காது. 5th இம்பார்ட்டன்ட் ரீசன், ஒரே குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய ஒரே வகையான அல்லது வேறு வகையான துர்கால மரணங்கள். ஸோ இந்த 5 அறிகுறி நம்ம ஃபேமிலியில் நம்ம சுற்றுலா யாருக்காவது இருக்குன்னா
தெரிந்தோ தெரியாமலோ இன்னொரு விஷயம் இதை பார்ப்போம். காரிய தடையை வந்து பில்லி சூன்யம் ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாண தடையை ஏற்படுத்தும், குழந்தை தடையை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு கர்ம வினை, செய்வினை ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தால் பில்லி சூன்யம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு பரிகாரமாக ஒரு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா எந்த கோயிலுக்கு போனால் இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சார்? ஸோ இதெல்லாம் இருந்தால் பில்லி சூன்யம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவங்களோட ஆஸ்ட்ராலஜி முதல்ல பார்க்கணும். அதில் வந்து அவர்களுடைய சனியுடைய இருப்பிடமும், செவ்வாயுடைய இருப்பிடமும், குரு புதனுடைய இருப்பிடமும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றது, ஒருவர் மறைந்திருக்கக்கூடிய நிலை எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக ராகு கேதுவுடைய முக்கியமான ஸ்தானங்கள். கேதுவுக்கு ஞானகாரகன்னு பேர். சில நேரங்களில் கேது மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது இயலாமை அல்லது இல்யூஷன்னு சொல்லுவோம், இல்லாத விஷயத்தை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். ராகுவும் அதே போல தான். ஸோ இதெல்லாம் பொறுத்து வெறும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, ஜாதகத்தையும் பார்த்தோம்னா நமக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். இதை ரொம்ப சுலபமாக நீக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பில்லி சூன்யம்லாம் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாகவே இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் குங்கிலிய விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவையாறில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல் விநாயகர். பொதுவாக அந்த ஆஞ்சநேயர், ஐயப்பன், கணபதி, பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடிய இறைவன் அனைவருமே பில்லி சூன்யத்துக்கு ரொம்ப எதிரானவங்க. நம்ம வீட்டில் வந்து பில்லி சூன்யம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா, ஒன்று ஐயப்பனோட படம், இல்லைனா பிள்ளையாரோட படம், இல்லைனா ஆஞ்சநேயரோட படம். இந்த மூணத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சாலே எந்த விதமான பில்லி சூன்யம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் வேலை செய்யாது. சரிங்களா? அட்லீஸ்ட் அதோட கெட்ட பலன்கள் குறையிறத நம்ம பார்க்கலாம். இந்த குங்கிலிய விநாயகருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலன், ஒரு பெரிய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு குங்கிலிய அடுப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு 10 ரூபா பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கும், குங்கிலியம் விற்கும். இந்த குங்கிலியத்தை வாங்கி அந்த அடுப்புக்குள்ளே நீங்கள் போடணும். அதை போடும்போது எப்படி அந்த குங்கிலியம் ஒரு நொடியில் எரிந்து சாம்பல் ஆகிறதோ அதே போல் உங்களை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பில்லி சூன்யமெல்லாம் சாம்பல் ஆகும் அப்படிங்கிறது தான் இது. திருவையாறு கோவில் வந்து சுயம்பு கோவில். இந்த கோவில்கள்லாம் அந்த காலத்தில் அரசன் டு அரசன் இருக்கும்போது, இதெல்லாம் இப்போ தானே ஒரே ஊராக இருக்குது, அப்போல்லாம் வேறு வேறு நாடுகள் இல்லையா? அப்போ அந்த கோவில் நடந்து கொண்டு இருக்கும்போது, பெருமையோடு புகழோடு நடந்து கொண்டு இருக்கும்போது, சேர நாடு, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரிகர் ஒருத்தர் வந்து இந்த இறைவனை சிறைப்பிடித்து அவருடைய சக்தியை ஆகர்ஷணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வகையான அதை நீங்கள் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யும்போது இந்த கோயில் ஒளி இழக்க தொடங்கியது. அப்போ அரசருக்கு வந்து இந்த செய்தி வந்தவுடனே அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அவருடைய குரு வந்து குங்கிலிய விநாயகரை வச்சு குங்கிலியத்தை எரிக்கக்கூடிய அதுக்கு அந்த ஆக்கல்ட் ப்ராக்டிஸை முறியடிக்கக்கூடிய ஒரு ஆக்கல்ட் ப்ராக்டிஸ். அந்த விநாயகர் அந்த இடத்துல வச்சு ஒரு வாசல், அந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடிய வாசல்லையே அவர் தான் இருப்பார். ஃபஸ்ட்டு அவரை பார்த்துட்டு தான் உள்ளே போக முடியும். அதை வந்து போட ஆரம்பித்தாங்க. அதை போட்ட பிறகு அந்த சேர நாட்டிலிருந்து வந்த அந்த மாந்திரிகருடைய அந்த கட்டு உடைந்தது. கோவில் திருப்பவும் பெரிய புகழடைய ஆரம்பிச்சது. அன்றிலிருந்து இன்று வரை பார்த்திங்கன்னா அந்த குங்கிலிய விநாயகர், உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, சர்ஜரி சொல்கிறாங்க, சுகப்பிரசவம் ஆகணும், மாடு கண்ணுக்கு வந்து உடம்பு முடியல, அந்த காலத்துலலாம் மாடு கண்ணு தானே, உடம்பு முடியல, அப்போனா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வரவங்கெல்லாம் அந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த குங்கிலியத்தை வந்து குங்கிலிய விநாயகருக்கு போடுவாங்க. அது நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் 24 hours. வாங்கி அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அது சாம்பல் ஆகும். அது சாம்பல் ஆகிற மாதிரி நம்மை பிடித்திருக்கக்கூடிய பீடைகளும் கெட்ட சக்திகளும் துஷ்ட சக்திகளும் விலகி போகும் அப்படிங்கிறது. திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பன் கோவில்னு பேர். அது மிகப்பெரிய கோவில். மொத்த கோவிலே பார்த்திங்கன்னா 6.7 acres. அவ்வளவு பெரிய கோயில், அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலில் இன்னொரு பெரிய விசேஷம் இருக்குது, பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. மரகத லிங்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு அம்மனுடைய மொத்த சன்னதியுமே மரகதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அங்கே இருக்கா சார்? அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய மொத்த சன்னதியும் மரகதத்தால் ஆனது. மரகதம் போன்று இருக்கக்கூடிய பச்சை கல்லால் ஆனது. பொதுவாக நீங்கள் அந்த பச்சை கல்லாம் நம்மளுடைய ஊரில் கிடைக்கவே கிடைக்கும், ரொம்ப ரேர். ஆனால் அந்த மொத்த சன்னதியும், அந்த அவ்வளவு பெரிய சன்னதி அது, அந்த சன்னதி முழுவதும் பச்சை கல்லால் ஆனது.
அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு பேர் தர்ம சம்பர்தினின்னு பேர். பொதுவாக அம்பாள்லாம் நீங்கள் ஆயுதம் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அம்பாள் வந்து ஜட்ஜ். நீங்கள் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களை பொறுத்து உங்களுக்கு தர்மம் வழங்கக்கூடிய தர்ம சம்பர்தினின்னு பேர். ஐயாரப்பன் கோயில் வந்து அவ்வளவு பெரிய சக்தி பீடமாக விளங்குவதற்கு பெரிய காரணம் அம்பாள் தான். இந்திரனே அவனுக்கு இருக்கக்கூடிய பாபங்களை போக்குவதற்காக இந்த மரகத பச்சை கல்லாலான மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை அம்பனுக்கு உருவாக்கி கொடுத்ததான் ஸ்தல புராணங்கள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் பச்சை நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். பல 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த கோவில் இன்றும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த கோயிலுக்கு போனால் பில்லி சூனியம் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வந்து விடுபெற்றலாம். கரெக்டாக சார்? நான் பொதுவாக சொல்லுவேன், 10 ரூபாயில் பில்லி சூனியம் எடுத்துடலாம். அந்த கோவில் போய் குங்குளிய விநாயகருக்கு குங்குளியம் போட்டால் போதும். ஸோ பில்லி சூனியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எனக்கு பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்கும். ஸோ என்னன்னே தெரியாமல் குழம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்றது நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இந்த விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.